அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் வீடியோ தமிழ் சேனல். எங்களோட சேனலை நீங்கள் இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். இப்போது நாங்கள் பார்க்க போகிறது என்னென்னு சொன்னால், இப்போ பரவலாகவே எல்லா இடத்துலையுமே காணப்படுற ஒரு பிரச்சனை, வேலையில்லா பிரச்சனை. பல்கலைக்கழகங்களில் பட்டத்தை முடிச்சிட்டோம், ஆனால் அவங்களுக்கு வேலை இல்லை. இதுதான் எல்லார்ட்டையுமே இன்றைய நாட்களில் நாங்கள் அதிகமாக கேட்கப்படுற ஒரு கேள்வியாகவும் இருக்குது. இது ஒரு பேசு பொருளாகவும் இருக்குது. அந்த வகையில் இப்போ ஒரு வேகன்சி ஒன்று கால் பண்ணியிருக்குது. அது என்னன்னு சொன்னால், முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர் தரம் 3க்கான திறந்த போட்டி பரீட்சை. இது 2025 செப்டம்பர் மாதம் நடைபெற போகுது. இதுக்குரிய விண்ணப்பங்கள், இந்த விண்ணப்பங்களை அனுப்புறக்கூடிய இறுதி தேதியாக ஜூன் மாதம் 30ஆம் தேதி 2025 ஒரு டெட்லைன் தந்திருக்கிறாங்க. இது ஆன்லைன்ல மட்டும்தான் இந்த விண்ணப்ப படிவங்களை நாங்கள் அனுப்ப முடியும். இது இலங்கை பரீட்சை திணைக்களத்தின் வெப்சைட்ல இது சம்பந்தமான தகவல்கள் போடப்பட்டிருக்குது. இதை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னா, இதுல ஒவ்வொரு பரீட்சைக்குமே சில சில தகமைகள், அதுக்குரிய கல்வி தகமைகள் எல்லாமே குறிப்பிட்டிருப்பாங்க. இதுல குறித்த விண்ணப்பதாரி இலங்கை பிரஜையா இருக்கணும். அதே நேரம் 18 வயது தொடக்கம் 30 வயதுக்கு உட்பட்டவராக இருக்கணும். அதாவது அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், 1995ஆம் ஆண்டு ஜூன் 30ஆம் தேதி தொடக்கம் 2007 ஜூன் 30 வரை பிறந்தவர்கள் மட்டும்தான் இந்த வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம் என்று சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்குது. அதே நேரம் இதுல தெரிவு செய்யப்படுறவர்கள் இலங்கையின் எந்த பகுதியிலையுமே பணியாற்றக்கூடிய உடல் உள்ள ரீதியான தகமைகளை கொண்டிருக்க வேண்டும் சொல்லப்பட்டிருக்கு. அதை விட கல்வி தகமையா அவைகளுக்கு கல்வி பொதுத்தராதர சாதாரண தரத்துல மொழி மற்றும் கணிதம் உட்பட 6 பாடங்கள்ல சித்தி பெற்றிருக்கணும். அதாவது ஒரே தடவையில. அதை விட உயர்தரத்துல அவர்கள் எந்த பிரிவா இருந்தாலும் பரவாயில்லை, 3 பாடங்கள்லையுமே சித்தி பெற்றிருக்க வேண்டும். இவ்வாறான தகமைகள் தான் இந்த விண்ணப்பத்துக்கு குறிப்பிடப்பட்டிருக்குது. அதே நேரம் இந்த விண்ணப்பத்துக்குரிய வெற்றிடங்கள் எங்க காணப்படுதுன்னா, இலங்கையில் 25 மாவட்டங்களிலுமே காணப்படுது. இதுல தெரிவு செய்யப்படுறவர்கள் 25 மாவட்டங்கள்லையுமே அவர்களுக்கு ஏற்றவாறு அவர்களுடைய நியமனங்கள் அமையும் என்றவாறு தான் அந்த சுற்று நிருப்பம் வெளியிடப்பட்டிருக்குது. இதனை பரீட்சையை பார்த்தா இது முதல் ஒரு எழுத்து பரீட்சையா நடக்கும். அதுக்கு பிறகு தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கு கட்டமைக்கப்பட்ட சில விஷயங்கள் அவைகளுக்கு சமர்ப்பிக்க வேண்டியிருக்கும். அதாவது அவர்கள் எந்த மாவட்டத்தில் பணி செய்ய போகிறார்களோ அந்த மாவட்டத்தை பற்றி உறுதிப்படுத்தல், அவ்வாறான சில விடயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்குது அந்த சுற்று நிருபத்துல. இது இந்த பரீட்சை கட்டமைப்பு எவ்வாறு இருக்குதுன்னு சொன்னா, இவர்களுக்கு 2 விதமான பரீட்சை நடைபெறும். ஒன்று மொழியாற்றல், மற்றது உளச்சார்பு. மொழியாற்றலை பார்த்தா 2.5 மணித்தியால பேப்பர் 100 புள்ளிகளுக்குரியது. அதே நேரம் உளச்சார்பு பரீட்சை 1 மணித்தியாலம் 100 புள்ளிகளுக்குரியது. இதுல மொழியாற்றல்ல கிரகித்தல், அதே நேரம் சில நடைமுறை விடயங்களை கொண்டு ஒரு கட்டுரை, அதே நேரம் கடிதமே குறிப்பிட்டிருப்பார்கள். அதே நேரம் சுருக்கங்கள், சில பந்தியை தந்து அந்த பந்திக்குரிய தலைப்பிடு, அவ்வாறான சில விடயங்கள் இந்த மொழியாற்றல்ல பரீட்சிக்கப்படும் என்றும், அதே நேரம் இந்த உளச்சார்பு பரீட்சை தர்க்க ரீதியானதாகவும், அதே நேரம் கணித அறிவு பரீட்சை 50 வினாக்களை கொண்டு ஒரு பல்தேர்வு வினா கட்டமைப்பாக தான் இருக்கும். அதாவது MCQ. அதுல சிலதுக்கு 4 விடை தந்து நாங்கள் கோடு போட வேண்டி வரும், அல்லது ஒன் வேர்ட் ஆன்சரா எழுத வேண்டிய நிலைமை இருக்கும். இதுல இந்த 2 பரீட்சைகள்லையும், அதாவது மொழியாற்றல் உளச்சார்பு பரீட்சையில தனித்தனியே 40 வீதம், அதாவது மொத்த புள்ளியிட 40 வீதம் பரீட்சை புள்ளியா பெற்றிருக்க வேண்டும். அதே நேரம் 2ஐயும் கூட்டினால் மொத்த புள்ளியிட 50 வீதமான சித்தி, அதாவது 200 புள்ளியில 100 புள்ளி கட்டாயம் எடுத்திருக்க வேண்டும். அவ்வாறா தெரிவு செய்யப்படுறார்கள் தான் இந்த புள்ளிகளின் அடிப்படையில் அவர்களுக்கு நியமனங்கள் வழங்கப்படும். இதே நேரம் சில மாவட்டங்கள்ல அந்த மாவட்ட விகிதாசாரத்தின் அடிப்படையில் தான் இந்த வெற்றிடங்கள் காணப்படுது. இது சம்பந்தமான மேலதிக தகவல்கள் தேவைன்னு சொன்னா பரீட்சை திணைக்களத்தின் இணையதளத்துல பார்வையிடலாம். இந்த வீடியோ பாக்குறவங்க நீங்க பாக்குறதோட மட்டும் இல்லாம வேலை தேடிக்கொண்டிருக்கிற குறிப்பிட்ட தகுதி உள்ளவங்களுக்கு இந்த வீடியோவை நீங்க ஷேர் பண்ணீங்கன்னு சொன்னா அவங்களுக்கும் இது பிரயோசனமா இருக்கும். இது போன்ற வேலைவாய்ப்பு வீடியோக்களை நாங்கள் எதிர்காலம் அப்லோட் பண்ணலாம்னு சொல்லி இருக்கிறோம். அது சம்மந்தமாக உங்களுக்கு எதாவது கருத்துக்கள் இருந்தால் எங்களோட கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் அது சம்மந்தமாக அப்டேட் பண்ணலாம். தேங்க்யூ.